ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜிஜியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜியானுக்கு எதிராக அவள் கோர்ட்டில் அங்கே வந்துட்டு வாதாடிட்டு இருக்கா ஒரு லாயர். அப்போ அவனோட லாயர் வந்து அவர் எதுவுமே தப்பு பண்ணலை, அவர் வந்துட்டு நல்லவர் தான், இந்த பொண்ணு தான் பொய்யான பழியை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ப்ரூவ் பண்ணிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லவேன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவனை மாதிரி ஒரு பர்சனை போயிட்டு எப்படி வெளியே விடலாம், இவன் ரொம்பவே உலகத்தில் மோசமானவன் அப்படின்றது சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளுக்கு கால் பண்ணி நீ உடனே என்னை மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொன்னதுமே அவளுமே அங்கே போகிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கா. நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கணும்னு அவளுக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை போல். ஸோ வந்துட்டு ஃபேஸை வந்து சர்ஜரி பண்ணியிருக்கா. இப்போ அப்ராடுக்குமே போய் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ல, ஸோ நீ அவள் வர வரைக்கும் அந்த பையனை வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு ஆக்டிங் பண்ணிட்டு அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் வந்ததுமே வந்துட்டு அந்த இடத்துல வந்து நான் இருந்துக்கிறேன்னு சொன்னதும் நான் எப்படி இதை பண்ண முடியும்னு கேட்டதும் அவள் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு போயிடுறா. அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸில் போய் நிற்கும் போது தான் தெரியுது அது நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு அவன் அங்கே பார்த்ததுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னால் இவனால் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்ல போகிறா. ஆனால் ஹீரோ அதுக்குள்ளே அங்கே ரிங்கை போட்டு அங்கே மேரேஜுமே பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ கடவுளை, இவனை மாதிரி ஒரு பர்சனாக போய் இவளுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. இன்னைக்கு வெட்டிங் நைட்டு வேறு. அங்கே நம்ம ஹீரோயின் பயந்துட்டேவும் நான் எப்படி வந்து தப்பிக்கிறது அப்படின்றத யோசிக்கிறா. நல்ல வேலை நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஏதோ பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ நீ வெளியே வா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியே வரும்போது நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ நேரம் நீ உள்ளே என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்றத கேட்டதும் நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன், நீங்கள் போய் இப்போ குளிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் எனக்கு இப்போ குளிக்கிறதுக்குலாம் மைண்டு கிடையாது, வேற ஒன்றும் எனக்கு வந்து பண்ணணும் போல தோணுதேன்னு சொல்லிட்டு அவ கூட அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு போகும்போது நம்ம ஹீரோயின் என்னால் இப்போதைக்கு முடியாது, நான் வந்து இது பீரியட்ஸ் டைம் சொன்னதுமே அப்படின்னா நான் வந்துட்டு இன்னும் வெயிட் பண்ணணுமா அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கே நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து பாட்டியை பார்க்கறதுக்காக தான் போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். பாட்டி முன்னாடி நீ ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோயின் கை விட்டுட்டு அங்கே பாட்டியை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஹீரோக்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்ன அதுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாரேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே பாட்டி வந்து அவளுக்காக ஒரு நெக்லஸ்லாம் கிஃப்ட் கொடுக்கும்போது உன் கழுத்தில் ஒரு பர்த் மார்க் இருந்துச்சு எங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. ஐயோ கடவுளை, நான் இதை போய் மறந்துட்டேனே, இப்போ நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ பாட்டி இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா, அப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது சேர்த்து அதையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் ஓ அப்படியே அம்மா விஷயம், நீ வந்துட்டு இதை பற்றிலாம் கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பாட்டி நாங்கள் பேபிக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் குழந்தை பெற்றுக்க போகிறோன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப வந்து ஷாக்காக இருக்குது, என்ன மாதிரி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு. இப்போ பாட்டி நானுமே அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. பிறகு நைட்டு அங்கே வந்து வெளியே வரதுக்கு அவளுக்கு பயமாக இருக்குது, இவன் இருப்பானோ என்னமோன்னு சொல்லிட்டு மெதுவாக போயிட்டுருக்கா, தூங்கிட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ அங்கே பின்னாடி வந்து எங்கே போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே பயந்து போய் கீழே விழுந்து அவனோட ட்ரெஸ்மே வந்து கலண்டுது. ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதும் என்னோட ஒய்ஃபுக்கு என்னோட பாடி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் நீ ஏன் வந்துட்டு எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்றத கேட்டதும் நான் வந்து உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ தேங்க்ஸ் எப்படி சொல்லுவேன், எனக்கு தேங்க்ஸ் கூட நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் நீ ஃபஸ்ட்டு சொல்லு எதுக்காக சொன்னேன்னு சொன்னதும் பாட்டி வந்து ஹர்ட் ஆகிடக்கூடாது அதுக்காக தான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்ததுமே நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை விட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நீ வந்துட்டு கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். ஏன்னா பாட்டி வந்து தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்க, இப்போ கூடிய சீக்கிரம் எனக்கு பேரம்பேத்தி கிடச்சிரும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் அங்கே கோவப்பட்டுட்டு இப்படிலாம் என் பக்கத்தில் வந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போ பார்த்தா அங்கே பிளட் மாதிரி வந்துட்டு ஏதோ தெரியுது என்னன்னு சொல்லிட்டு அங்கே பாக்கெட் எடுத்து பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீ வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றத கேட்டதும் நான் வந்துட்டு ரெடியாக இல்லை அந்த விஷயத்துக்கு அதனாலன்னு சொன்னதுமே என்னை பார்த்தா உனக்கு என்ன பொறிக்க மாதிரி தோணுதா, இதை வந்து நீ நேரடியாகவே சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவன் கோமா போகிறான். அவங்க ஃப்ரெண்ட் வந்து வீடியோ கால் போட்டதுமே நம்ம ஹீரோயின் உனக்கு என்ன ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி இருக்குது என்னாச்சுன்னு கேட்டதும் இப்போ தானே பிளட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே சமாளிக்கிறா. சரி உன்னோட வெட்டிங் நைட்டில் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டதும் என்னத்த சொல்கிறதுப்பா, வசமாக வந்து மாட்டிக்கிட்டேன், கூடிய சீக்கிரம் நீ எப்படியாச்சும் வந்துரு நான் அப்படின்னா தான் தப்பிக்க முடியும்னு சொன்னதும் நீ கொஞ்ச நாளைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நான் வந்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு மறைச்சதுமே நீ இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருந்த ஃபோனை கொடுன்னு சொன்னதும் என்னோட பர்சனல் மேட்டர்லாம் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நீ இப்போ ஃபோனை கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் வந்து கால் பண்ணி பார்க்குறான். பட் வந்துட்டு அந்த ஃபோனில் வந்து நம்பரை வந்து அவன் மாற்றி வச்சிட்டா போல் ஃப்ரெண்டோட பேரை போடாமல். அவன் வந்துட்டு கால் பண்ணதுமே ஹீரோயினுக்கு பயமாயிருது, அவள் வாட்டுக்கு அட்டன் பண்ணி ஏதாச்சும் வளரணுமோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஒரு டாக்டர் மாதிரி பேசினதுமே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சரி ஓகே இந்தான்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே பார்த்த இல்லை பொண்ணு தான் அப்படின்றத சொன்னதும் பொண்ணு தான் பையனாக இருந்தால் நான் ஒன்றும் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான்.
பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு ஜியாவை போய் மீட் பண்ணி நம்ம ஃப்ரெண்டுக்காக நான் அவளை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிடுறா. என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத கேட்டுட்டு இருக்கா. ஆமாம், அவன் வந்து எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா, நானுமே அவள் கேரியருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்ல, அதுக்காக தான் நான் வந்துட்டு அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் ஹெல்ப்னா ஏதாச்சும் பண்ணுவாங்க, இப்படி சப்ஸ்டியூட்டாக போய் வந்து மேரேஜாக பண்ணுவாங்க, அதுக்கு மேலே அவள் எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ்னு உனக்கு தெரியலன்னு சொன்னதும் அதனால தான் அவள் வந்து சர்ஜரி பண்ண போயிருக்கா, நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ இப்போ என்ன பண்ண போற, அவன்கிட்ட நீ எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்றத கேட்குறா. அதுதான் எனக்கும் தெரியல, அவன் கூட சேர்ந்து ஒன்றா நைட்டி இருக்கிறதுக்குலாம் எனக்கு பிடிக்கல, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்னதோ நீ உன்னோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டர்ன்றதை மறந்துட்டு பேசிட்டு இருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க நீ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்தா ரோட்டில் வந்து படுத்துட்டு என் பொண்ணு வந்துட்டு என்னை அப்படி தெருவில் விட்டுட்டான்னு எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா இங்கேன்னு சொல்லிட்டு கேட்டதோ நான் எவ்வளோ டைம் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் கால் பண்ணுறேன் நீ அட்டனே பண்ணலன்னு சொன்னதோ நான் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளியே போயிருந்தேன்னு அவள் சொல்கிறா. நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே உன்னோட பிரதர் வந்துட்டு ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டான், நீ உடனே 5 lakhs கொடுத்து அவனை காப்பாற்றுன்னு சொன்னதுமே என்னது 5 lakhs, என்னமோ வந்து காசு வந்து மரத்தில் காய்க்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, மாதம் மாதம் சேலரி தான் கொடுக்குறேன்ல, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், போன மாதமே உங்கள் பையன் எதுலேயே மாட்டிக்கிட்டான், 2 lakhs கொடுத்து காப்பாற்றினேன், எங்கே ஒரு காசு நான் போவேன்னு சொன்னதும் நீ எப்படி ஒரு ஹார்ட்லெஸ்ஸாக இருக்க, உன்னோட பிரதரை போய் காப்பாற்றாம நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட காசெல்லாம் கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா ஓகே, அந்த கம்பெனி ஓனரை நான் வந்து சொல்கிறேன், நீ அவரை போய் மீட் பண்ணிவிட்டு நீ எப்படியாச்சும் கெஞ்சி கூத்தாடு, அவங்க ஸ்டாஃப் தான் இவன் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டான் போலன்னு சொன்னதும் அந்த கம்பெனி ஓனரை வந்துட்டு கேட்டதுமே ஷாக் ஆகிடுறா. அது நம்ம ஹீரோ தான் போல, அவன்கிட்ட போய் நான் எப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணிடுறான், நீ இப்போ எங்கே இருக்க, நான் வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் நான் ஷூட்டிங் வந்திருக்கேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொன்னதுமே நீ இன்னைக்கு ஷூட்டிங் போகிறதா யாருமே சொல்லலையே அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இல்லை நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டியான்னு கேட்டதும் அவங்க வந்து காலை கட் பண்ணிட்டா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்துட்டு உளராதீங்கன்னு சொல்லும்போது நீ இப்போ வந்துட்டு ஃபோனை கொடு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி பிடுங்குறாங்க. அப்போ அங்கே பர்ஸ் வந்து கீழே விழுந்ததுமே மேரேஜ் சர்டிஃபிகேட் கீழே விழுந்துருது. நீ அப்படின்னா மேரேஜ் பண்ணிட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா, இப்போ உடனே அந்த பர்சனுக்கு வந்து கால் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு காசு கொடுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்துட்டு நல்லா பாருங்கள், நான் கிடையாது என்னோட ஃப்ரெண்டு தான், அவள் தான் மேரேஜ் பண்ணியிருக்கா, அவளோட சர்டிஃபிகேட் தான் நான் வச்சிருக்கேன், அவள் வெளிநாட்டுக்கு போனவாசின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கான நம்பிக்கையே வர மாட்டேது. நம்ம ஹீரோ திரும்ப கால் பண்ணி நான் இப்போவே வரேன் அப்படின்றத சொல்கிறான். இல்லை இல்லை நானே வந்துட்டு கிளம்பிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பும் போது அவங்களுமே உடனே அவங்க பொண்ணை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவை போய் அவன் மீட் பண்ணிட்டு என்ன விஷயம் அவ்வளோ அர்ஜென்ட்டாக நீங்கள் பேசணும்னு சொன்னீங்களேன்னு கேட்டதும் பாட்டி வந்து நம்மளை ஹார்ட் பார்த்து எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அடப்பாவி இதுக்காகவா இவ்வளோ தூரத்துக்கு வந்து சீரியஸாக இங்கே வந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுமே தூரமாக இருந்தால் அதை எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ ஆல்ரெடி அவனே கதவை ஓப்பன் பண்ணி விடுறான். உள்ளே போய் உட்காருங்க பிரின்சஸ்ன்னு சொன்னதும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீ எங்கே இருந்து கற்றுட்டு வந்த அப்படின்றத கேட்டதும் எல்லா பொண்ணுங்களுக்குமே இப்படி பேசினா பிடிக்கலன்னு சொல்கிறான், ஆனால் எனக்கு பிடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்து வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அப்போ பாட்டி இந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்குமா அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போகும்போது அவங்க அம்மா சர்வெண்ட் அங்கே வந்து உள்ளேருந்து அதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அடக்கடவுளை இது எப்படி நான் போட்டுட்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கே நல்லா வந்துட்டு கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு என்னங்க என்ன குளிர அடிச்சிட்டு இருக்கு இப்படி போத்திட்டு வந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு பக்கத்தில் இழுத்துக்கிறான். காலில் பார்த்தா 3 டாட் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு என்னாச்சு இது அப்படின்றத சொல்லி கேட்டதுமே எனக்கு வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி டாட் வந்திருக்கு, நீங்கள் அப்படின்னா என் பக்கத்தில் வரமாட்டீங்கல்ல, என் பாடி வந்துட்டு ரொம்பவே மோசமாயிருச்சு அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, இந்த ஹாட் பாத்தில் வந்து நம்ம குளிச்சோன்னு வச்சுக்கோமே நம்மளுக்கு இருக்க நோய் எல்லாமே போயிடும், அது மேக்கப்பாக இருந்தால் கூட அலைஞ்சு போயிடும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே பயமாயிட்டுருக்கு. அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் எனக்கு என்ன பயம், இது ஒன்றும் மேக்கப் இல்லை, இது உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு வைரஸ் அட்டாக் தான் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே அதையுமே பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு அவன் டிஷ்யூ பேப்பரை வச்சு அங்கே நல்லா வந்து துடைக்க ஆரம்பிச்சிடுறான். பார்த்து அந்த டாட்ஸ் எல்லாமே போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு வசமாக மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு இருக்கு. இவளெல்லாம் நம்பி நான் எதிராச்சும் இறங்க முடியுமா, ஒரு வாட்டர் ப்ரூஃப் கூட வந்துட்டு மேக்கப் போட மாட்டாளான்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பயந்துட்டு இருக்க, நீ என் கூட சேர்ந்து ஒன்றா நைட்டு இருக்க விரும்பலைண்ணா, நான் உன்னை என்ன ஃபோர்ஸாக பண்ண போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன உண்மையாக சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஹீரோ நான் உனக்கு 6 monthsக்கு வந்து டைம் கொடுக்குறேன், அப்போ வரைக்குமே வந்துட்டு நம்மளுக்குள்ள எந்த ப்ராப்ளம் வராமல் நம்மளுக்கு டைவர்ஸ் வராமல் இருந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், அது வரைக்குமே அதுக்கப்புறம் நீ என் கூட சேர்ந்து ஒன்றா தான் இருக்கணும்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம்
6 மந்த்ஸ் தானே, அதுக்குள்ளே நம்மளோட ஃப்ரெண்டு வந்துருவாள, நம்ம ஏன் இவன் கூட போய் இருக்க போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட ஷோல்டரில் வந்துட்டு தழும்பு இருந்துச்சு அதங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இந்த ரிப்போர்ட்டை நீ பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கொடுக்குறா. ஆல்ரெடி வந்துட்டு நல்ல வேளை ரெடி பண்ணி வச்சிட்டேன், இல்லைனா இதுக்குமே இவனுக்கு ஏதாச்சும் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் அங்கே இருந்து போயிடுறா. ஹீரோயின் அங்கே வாஷ்ரூமில் இருக்கும்போது அவங்க அம்மா வந்து வேகமாக வாய முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யார் நீ போதும் அப்படின்ற சொல்லிட்டு கத்துனதுமே, நான் தான் உன்னோட அம்மான்னு சொன்னதும் நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் வந்துட்டு இப்போ நீ பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டேன், நீ என்ன உன்னோட ஃப்ரெண்டுக்காக அவனை போய் மேரேஜ் பண்ணியிருக்கியா, நீ அதுக்காக உன்னோட லைஃப்பை இந்த லெவலுக்கு வந்துட்டு தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா, என்ன அர்த்தத்தில் போய் இந்த வேலை பண்ணியிருக்க, என்ன அப்படி உனக்கு அவள் பண்ணிட்டா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு வந்து கோவப்படுறாங்க. எனக்கு அவளுக்காகலாம் உன்னோட ஹஸ்பண்டை நீ விட்டு கொடுக்கக்கூடாது, நீ வந்துட்டு இவனை உனக்கு சொந்தமாயிக்கோ, இவ்வளோ பெரிய வந்துட்டு பணக்காரனை யாராச்சும் விட்டு கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டுட்டு ஹீரோயினுக்கு இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தோணுது. அப்போ இதான் செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட், இதில் நீ எப்படியாச்சும் வந்து ஸ்டாம்ப் அடிச்சு அங்கே உன் பிரதரை வந்துட்டு காப்பாற்றி ஆகணும், நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு நீ பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே, அந்த பாட்டிகிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோப்பட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் அங்கே பாட்டி வேற வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. என்ன வந்துட்டு என்னோட கிராண்ட் டாட்டர்கிட்ட நீ பேசிட்டு இருந்த அப்படின்றத கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாட்டி, நான் வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்றத சொன்னதும், என்ன ஹெல்ப் அப்படின்றத கேட்டதும், எனக்கு வந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கா, அந்த கிளீனிங்கில் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு அப்படின்றத சொன்னதுமே, இந்த பேத்தி ரொம்ப நல்லவ, அப்படிதான் எல்லாத்துக்குமே உதவி பண்ணுவா அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அவன் கூட போய் எப்படி என்னால் ஒரே பெட்டில் வந்து தூங்க முடியும், அவன் லேடிஸ் ஸ்டாப்பை கூட விட்டு வைக்காதவன், நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பாத்டப்பில் போய் அங்கே தூங்க போயிடுறான். நம்ம ஹீரோ நைட் அங்கே வாஷ்ரூமில் வந்துட்டு ஹேண்டை வாஷ் பண்ணும்போது இவன் எந்திரிக்கிறா, பேய் மாதிரி இருக்கா பார்க்க, அவன் பயந்து அலற ஆரம்பிச்சுடுறான். ஹீரோயின் பக்கத்தில் வந்து என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது, எதுக்கு என்னை பார்த்து பயந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும், நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருந்த அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். நான் தூங்கலான்னு சொல்லி வந்தேன்னு சொன்னதுமே, ஓ தூங்குறதுக்காக நீங்கள் வந்தையா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தரையில் வந்து விரிச்சு விட்டுட்டு நீ பேசாமல் இங்கே படுத்து தூங்கு அப்படின்றத சொல்கிறான். உனக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, ஒரு பொண்ணை போயிட்டு தரையில் படுக்க சொல்கிற, நீ போய் மெத்தையில் படுப்பியான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ மெத்தையில் தூங்குறதா இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, வா சேர்ந்து தூங்கலான்னு சொன்னதுமே ஹீரோயின் பேசாமல் அங்கே கீழே போய் படுத்துக்கிறா. அதுக்கப்புறமா அவனுக்கு பாவமாக இருக்குது, அங்கே பில்லோ எல்லாத்தையுமே தூக்கி போட்டதும், நீ இவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப நல்லவே மாதிரிலாம் ஒன்று நடிக்க வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா அங்கே வந்து மெசேஜ் பண்ணிடுறாங்க, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அப்படின்றத சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அங்கே ஸ்டடி ரூமுக்கு அவள் தெரியாமல் அங்கே போயிட்டுருக்கா. அந்த டாக்குமெண்ட்லேயுமே அவள் வந்து அந்த ஸ்டாம்பை வச்சுட்டு அவள் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஹீரோங்க வந்து எழுறான், நீ என்ன இந்நேரத்தில் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இவன் ரொம்ப பயந்து போய் எழுறா. அங்கே நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஸ்லிப்பாகி மேலே விழுந்துடுறான், நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கான் போல். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து தூங்க வச்சுட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி இப்படி வந்துட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க பிரதருமே அங்கே வந்துடுறான் ஜெயிலில் இருந்து. அவங்க அம்மாட்ட, பாவம் நம்மளோட சிஸ்டர் தான், இந்த காசை எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாங்களோன்னு சொன்னதும், நீ எதுக்காக அவளை பார்த்து வந்து பரிதாபப்பட்டுருக்கா, அவள் ஒன்றும் உண்மையிலேயே உன் கூட பிறந்தவளாம் கிடையாது, நான் சின்ன வயசுலேயே அவளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்போ என்னோட பொண்ணு வந்துட்டு பெரிய பணக்கார வீட்டில் இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு இவள் பெரிய பணக்காரனை மேரேஜ் பண்ணியிருக்கா, ஸோ எவ்வளோ காசு விட்டாருந்து கறக்க முடியுமோ கறந்துடலாம், அதுக்கப்புறம் உன்னோட சிஸ்டரையுமே கண்டுபிடிச்சி அவ கூட சேர்ந்து போய் இருந்துக்கலான்னு சொன்னதும், என்னோட சிஸ்டர் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டதுமே அவள் கழுத்தில் வந்துட்டு ஒரு பர்த் மார்க் இருக்கும் டைமண்ட் ஸ்டெப்பில் அப்படின்றத செய்கிறாங்க. பேசாமல் இன்றைக்கி நைட்டு அங்கே உன்னோட தாத்தாக்கு வந்து தப்பான மெடிசனை கொடுத்துடுறேன், அவருக்கு உட முடியாமல் போயிடுச்சுன்னா அதை வச்சு விட்ட காசு நிறையா பறிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக அங்கே வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்டே நம்ம ஹீரோயின்ட்ட, நீ ஒழுங்காக உண்மையை சொல்லு, நேற்று எதுக்கு ஸ்டடி ரூமுக்கு போனேன்னு சொன்னதும், நான் ஒன்றும் போலேன்னு சொல்கிறா. அங்கே மெயில் வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க நீ வந்தையாமல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கான். ஹீரோயின் ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்கே லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வருடா. நீங்கள் 2 பேர் தான் மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா, என்னால் உங்களோட மேரேஜுக்கு வர முடியல, நான் அதனால தான் இப்போ வந்திருக்கேன், இவங்க தான் என்னோட சிஸ்டர் இன்லாவான்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோட்ட தான் ஆனால் அவன் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின்ட்டு அவங்க பேசவே மாட்டா. கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணதுமே அவள் வாஷ்ரூம்க்கு வேறு போயிடுறா பேசுகிறதுக்காக. அப்போ இவ என்ன வந்துட்டு இப்படி தனியாக போய் பேசிகிட்டு இருக்கா, ஒருவேளை அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்காக வந்து பேச போகிறாளான்னு சொன்னதும் ஹீரோக்கு கோவம் இருது, இப்படி பேச்செல்லாம் தேவையில்லாமல் பேசாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, நீ அவளுக்காக ஏன்ட்டவா இப்படி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. அவள் வந்து பிரதராக நினைக்கிற போல் நம்ம ஹீரோவை. பிறகு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு வியோட பேரண்ட்ஸ் தான் உட முடியலன்னு அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுமே அங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா உடனே மீட் பண்ணுறதுக்காக. நீ வந்துட்டு நிறைய நான் காசு கொடுக்குறேன், நீ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொன்னதுமே, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, அவன் வந்துட்டு பார்த்துக்க மாட்டானா, நீ ஏன் வந்துட்டு அவனுக்காக இப்படிலாம் வந்து பண்ணுறேன்னு சொன்னதும், இப்போ அவன் அப்ராடுக்கு போயிருக்கான்ல அப்புறம் யாரை பார்த்துக்குவாங்கன்னு சொன்னதுமே, அவன் அப்ராட்லேருந்து வந்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா, இப்போ வரைக்கும்
உன்கிட்ட சொல்லியிருக்கானான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. நீ போய் இந்த பாரில் போய் பாருன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய ரிச் லேடி வந்து காசெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. இவன் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் காசுக்காக அப்படியே அந்த லேடிகிட்ட வந்துட்டு அப்படியே கீழே விழுந்து புறத்தை பிறக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவன்கிட்ட போய் நீ எதுக்காக இவ்வளோ சீப்பான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டதுமே அவன் பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்துட்டு உள்ட்டாவை அசிங்கப்படுத்தி நீ ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு காசு தான் தேவைன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அவள் ரொம்பவே வந்துட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட. அப்போ அங்கே நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க ஜிஜி அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பேசும்போது லின் அதெல்லாமே கேட்டுட்டு என்ன பேரை சொல்லி இவங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட்டாக ஆரம்பிச்சிருது. பிறகு ரொம்ப போதை ஏறிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணி வர சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். ஆனால் பாடாப்படுத்தி வச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை வேற ஏதோ ஒரு பர்சன் நினச்சிட்டு நீங்கள் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க தெரியுமான்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. நம்மளை வேற யாரோ நினச்சிட்டு இவ வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்ட்டாங்க ஹீரோ வந்து என்ன நேற்று நைட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தேன், என்ன விஷயம்னு சொன்னதும் நான் என்ன பேசுனேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்ன பேசுனையா நீ வந்துட்டு ஜிஜின்னு சொல்லி என்னமோ பேசிகிட்டு இருந்தையே என்ன அதெல்லாம் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கும் பயமாகிருது. ஐயோ கடவுளே நம்ம வந்துட்டு என்னென்ன பேசி வச்சு தொலைஞ்சோம் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. நேற்று நைட்டு நீ என்னை எவ்வளோ பாடுபடுத்தின தெரியுமா, நீ வந்துட்டு ஏதோ வந்து ஜிஜி அப்படின்றத சொன்னதையே என்ன வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் வந்துட்டு ஒரு ஆக்டர் தானே, ஸோ வந்துட்டு அதனால தான் இப்படி ஆக்டிங் பண்ணேன் அப்படின்றத சொன்னதும் என்ன ரோல் தான் பண்ணுவியோ அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி குடிக்காதன்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணோம்னா நம்ம மாட்டிக்குவோம், ஸோ வந்துட்டு பேசாமல் இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு யோசிச்சேக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டில் அங்கே ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியில் வந்துட்டு அந்த லின் வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுகிற மாதிரி அங்கே பார்ட்டியோட பிரேஸ்லெட் எடுத்து அவளோட ஹேண்ட்பேக்கில் வச்சுடுறா. இப்போ அங்கே பார்ட்டியோட பிரேஸ்லெட்டை காணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யார் வந்து எடுத்ததுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் மேலே அவங்க வந்து பழி போடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் பேக்கை வேணால் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதுமே செக் பண்ணி பார்த்தா பிரேஸ்லெட் கிடச்சிருது. பார்த்தீங்களா பாட்டி இவ திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழியை போட்டு அசிங்கப்படுத்துறா. பாட்டிக்குமே கோவமாயிட்டு நீ என்ன குடும்ப மானத்தை வாங்குறியா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு பேசாமல் அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோங்க வந்துடுறா. நீங்கள் எதுக்காக இப்படிலாம் என் ஒய்ஃப் மேலே வந்துட்டு பழியை போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க பாட்டி, இந்த பிரேஸ்லெட்டை நான் தான் அவளுக்கு எடுத்து கொடுத்தேன், ஏன்னா வந்துட்டு இந்த பிரேஸ்லெட் எப்படினாலும் அவளுக்கு தானே நீங்கள் கொடுப்பீங்க, அதனால தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட சரி நீ எதுக்காக வந்து நான் தான் கொடுத்தேன்னு சொல்லலை அப்படின்றத அவன் கேட்குறான். நான் வந்துட்டு எப்படி சொல்ல முடியும், பாட்டி வந்து கோச்சுக்க மாட்டாங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவள் கேட்டுட்டு இருக்கா. இவளுமே கூட சேர்ந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடா. அப்போ அங்கே பாட்டி வந்துடுறாங்க. நான் வந்துட்டு உன்னை தப்பாக புரிஞ்சு வந்து பேசிட்டேம்மா, நீ வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இதான் என்னோட கிராண்ட் டாட்டர் லின்லா, அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட் உனக்கு தான் சொல்லிடுறாங்க. லின்க்கு வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. எனக்கு ஹீரோயின் நீங்கள் எதுக்காக இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஓ மேலே ஒரு பழி விழுந்துச்சுன்னா அது எனக்குமே தானே சேரும், நான் எப்படி உன்னை போய் அசிங்கப்பட விட முடியும் அப்படின்றத சொல்கிறான். அவள் அங்கேருந்து கிளம்புனதுமே லின் நீங்கள் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், மரியாதையை வெளிவா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் எதுக்காக அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதும் நீ இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப்ட்ட இந்த மாதிரி நடந்துக்கலான்னு ஐடியா பண்ணேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், மரியாதையோட அவர்கிட்ட இருந்து விலகேறு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாக போயிடுறான். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அவன் வந்து நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பா போல். அங்கே கால் வந்துடுது. அவன் வந்து அந்த ஆக்ட்ரி கிடையாது, இவன் உண்மையிலேயே ஜிஜி லாயர் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அதுக்கப்புறம் அங்கே பாட்டியை போய் மீட் பண்ணி பாட்டிட்டு அங்கே ஒரு ரெக்கார்டையுமே காமிக்கிறா. இவன் வந்துட்டு அந்த ஆக்ட்ரி கிடையாது பாட்டி, இவன் ஜிஜி அப்படின்றத சொன்னதும் பாட்டிக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே வந்ததும் அவங்க பாட்டி திரும்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஏமாத்திட்டு இருக்கியா எங்களை, அவளுக்கு வந்து பெயினட்ஸ்னால் அலர்ஜி கிடையாது, உனக்கு அலர்ஜி, ஸோ நீ இதை வந்துட்டு இப்போ குடிச்சு என்கிட்ட காமின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே கூலாக குடிச்சிட்டு பார்த்தீங்களா பாட்டி எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அங்கே அவங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் பாட்டி திரும்ப அங்கே சாரி கேட்குறாங்க. நான் இவ பேச்சை கேட்டு நம்பிட்டு நான் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேமான்னு சொல்லிட்டு நாங்கள் லின்னை பார்த்து கோவப்பட்டு கத்துறாங்க. இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் வந்துடாத, மரியாதையோட போயிருன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு போல, இவ இப்படி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவள் அதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான மெடிசன்லாம் சாப்பிட்டு வந்திருக்கா. அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஒரு அலர்ஜியுமே ஆகலை. தாத்தாக்கு உண்மையிலேயே மெடிசனை தப்பாக கொடுத்து அவருக்கு உடம்பு முடியாமல் ஆக்கிட்டாங்க போல். அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது 5 லாவுக்கு அவருக்கு வந்து செலவாகுமான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. இவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு நீ எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அதான் உன்னோட ஃபேமிலி இருக்காங்களா அவங்ககிட்ட போய் நீ காசு கேளு அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வந்துட்டு அவங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன், நான் தான் வந்து சொந்தமாக சம்பாதிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கான அதில் விருப்பம் கிடையாது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது. என்னோட கேஸை நீங்கள் வந்துட்டு வாதாடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போனால் அங்கே நம்ம ஹீரோ தான் வந்து நிற்கிறான். அவனை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. கடவுளை இவனுக்கு என்ன அடையாளம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே என்னோட ஒய்ஃப் மாதிரியே இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கேஸை வாதாடினீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே வாதாடுறேன்னு சொல்லிட்டு அங்கே 5 லாக் வாங்கிட்டு தாத்தா ட்ரீட்மெண்ட்காக கொண்டு போய் எங்கள் காசை கட்டிடுறா. நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க தாத்தா, உங்களுக்கு சர்ஜரி பண்ணி சரியாக்கிடலாம் அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மா வந்து கத்திட்டு இருக்காங்க. காசை வாங்கி நீ ஏன்ட்டெல்லாம் கொடுத்துருக்கணும், எதுக்காக அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் கட்டுனேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுத்தா நீங்களே செலவு பண்ணியிருப்பீங்க, தாத்தாக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா திரும்ப அங்கே போய் அவரை போய் மீட் பண்ணிட்டு நீங்கள் பேசாமல் இந்த காசை ரிட்டர்ன் பண்ணிடுங்க, அவருக்கு சர்ஜரியெலாம் வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதும் அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இவங்க காசை வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே லின்மே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆயிருக்கா போல். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு அவளை பார்த்துட்டு நீ வந்துட்டு என்னோட பொண்ணாக தான் இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தில் வந்துட்டு அந்த பெர்த் மார்க்கை பார்த்து சொல்கிறாங்க. சரியான பைத்தியம் போல், இந்த பொம்பளை அடித்து விரட்டுங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. பாட்டி உன் கையில் இருந்த பிரேஸ்லெட் எங்கம்மான்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவங்க அம்மாட்ட வந்து அவள் கொடுத்துருக்கா போல், அவங்க ரொம்ப பண்ணி பிடுங்கிருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை பாட்டி அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லையா, நான் வந்துட்டு உள்ளே வச்சுருக்கேன், நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கிறேன்னு சொன்னதும் நீ எப்பயுமே அதை போட்டுட்டு இருக்கணுமான்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நீங்கள் இப்படியே இருந்தால் எப்படி, குடி சீக்கிரம் எனக்கு ஒரு பேரம்பேத்தியை பெற்று கொடுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இப்படியே வந்துட்டு அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம், வா பாட்டி தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி உள்ளே தூக்கிட்டு போயிட்டு அவளை கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னால் இப்போல்லாம் பேபி பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னதும் அப்போ அதுக்குமே என்கிட்ட வந்துட்டு நிறைய ஐடியா இருக்குன்னு சொல்கிறான், நீ ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் வேமா எஸ்கேப் ஆகி அங்கேருந்து காருக்கு ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோ பார்த்தா ஆல்ரெடி எங்கள் காரில் இருக்கான், எங்கே ஓடிட்டுருக்கா, இன்னைக்கு கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கவே வச்சு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு இருக்காரு. இந்த கார் வந்துட்டு ஆடினதுமே நம்ம ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் கார் கண்ணாடியே உடைக்க போயிடுறாரு. ஆனால் அதுக்குள்ளே அவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. அவங்க 2 பேரை பார்த்துட்டு அவர் நம்ம ஹீரோட்ட சாரி கேட்டதும் அவர் ரொம்ப கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினோட அம்மா அங்கே வந்து லின்னை போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆக்சுவலாக அது லின்னோட அம்மா தான். அங்கே போயிட்டு அங்கே லின்ட்ட வந்து சூப்பெல்லாம் கொண்டு போய் கொடுத்து உண்மையிலே நீ என்னோட பொண்ணு தான் சொன்னதுமே அவங்க வந்துட்டு அந்த கையில் வந்து அந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்துட்டு அதை வாங்கி வச்சுக்கிறா. அப்போ இது ஜிஜியோட அம்மாவா, கண்டிப்பாக நம்மளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிச்சேக்கா. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டா அந்த தாத்தா வந்துட்டு எல்லாத்தையுமே பிடுங்கி விட்டு கொலையுமே பண்ணிடுறாங்க. இந்த ஆள் இருந்தால் காசு வந்துட்டு எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஐடியா பண்ணுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே தாத்தாவை மீட் பண்ண போனால் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அம்மாட்ட கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் காசு எதுக்காக திரும்ப ரிட்டர்ன் வாங்கினீங்க, அதனால தான் அவருக்கு சர்ஜரி பண்ண முடியல, உங்கள் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாக கிளம்பிடுறா. போயிட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு காரில் ஆக்சிடென்ட் ஆகவுமே அவளை அங்கே ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தூங்க வச்சிருக்காங்க. அவள் எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே ஒரு பர்சன் ரொம்ப வந்து பாசமாக பார்த்துட்டு இருக்காரு. நீ பார்க்க அப்படியே வந்து என்னோட ஒய்ஃப் மாதிரியே இருக்கமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு, அதனால தான் கேர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே லின் வந்துட்டு அவள் கத்த ஆரம்பிச்சிடுறா, நீங்கள் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ இதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதான் நம்ம ஹீரோவோட உண்மையான அப்பா போல். அவர் நீ வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உடனே இந்த லின் அந்த பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு போய் பாட்டியை பார்த்து மீட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இப்போ மருமகன் நினச்சிட்டு இருக்கவோ ஜிஜி பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு எல்லா உண்மைகளையுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவளோட அம்மாவுமே அங்கே வந்துட்டு ஆமாம் அவள் என்னோட பொண்ணு தான் சொல்லிட்டு அவங்களுமே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு என்னம்மா இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியலை. அந்த டயத்தில் நம்ம ஹீரோக்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் வந்துடுது. எல்லாருமே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவனுக்கு பிளட்டு தேவைப்படுதுன்னு சொன்னதுமே இந்த லின் வந்து இவங்க 2 பேத்துக்குமே சேம் பிளட் குரூப் தானே, இவ்வளோ வந்துட்டு பிளட் கொடுக்க சொல்லுங்க, இல்லைனா வந்துட்டு நம்ம இவ யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே தைரியமாக அங்கே பிளட் கொடுக்க போகிறா. என்னன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தியா வந்து ஆல்ரெடி வந்து பிளட் கொடுத்து காப்பாற்றிட்டா போல். நம்ம ஹீரோயின் தான் பிளட் கொடுத்ததான் வந்துட்டு வெளியே வந்து சொன்னதுமே அங்கே பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாகிருது. திரும்ப இவ பேச்சை நம்பிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மேலேயும் கோவப்பட்டு இதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க மரியாதையாக போயிருங்கன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவங்க டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்ததும் நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனை நல்லா பார்த்துக்கிறா. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினையுமே பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தைரியம் தான் நீங்கள் தனித்தனியாக பெட்டில் வந்து தூங்கிக்கிட்டு இருப்பீங்க, இதுக்கப்புறம் மரியாதையோட ஒரு 2 பேரும் ஒரே ரூமில் படுத்து தூங்க, அப்படின்னா தான் எனக்கு பேரம்பேத்தி கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. சரி பாட்டின்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க 2 பேருமே. லின் அவங்க அம்மாவை போய் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. மீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் காசு பணம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அவங்க வந்துட்டு போய் சொன்னாங்கல்ல கூட சேர்ந்து அவளை மாட்டி விடுறதுக்காக, அதுக்காக தான் அந்த லேடியுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. பிறகு அவங்க
அவங்க வெளியே போகும்போது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வந்துடுது. அப்போ அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏன்னா வந்துட்டு அவளோட பொண்ணுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது போல். அப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க பிரதர் போயிட்டு காசு கேட்டதுமே, காசு என்னங்க மரத்தில் விளைஞ்சிட்டா இருக்குது, உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும், நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணிட்டு அங்கே வந்து பேசணும்னு சொன்னதுமே, ஹீரோவுமே என்ன விஷயம்னு சொன்னதும், அவள் வந்து என்னோட சிஸ்டர், நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி அந்த ஆக்டர்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளையுமே சொல்லிடுறான். நான் கேட்குற காசை நீங்கள் கொடுக்கலைனா இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே நான் வெளியே சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மிரட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே எங்கள் காசு கொடுக்க ஓகேன்னு சொல்கிறான். அப்போ என்னோட சிஸ்டர் வந்துட்டு நல்ல வேலை பண்ணிட்டா, எனக்காக இந்த ஐடியா கொடுத்தான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். எல்லாமே லின்னோட வேலை தான் போல். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, நீ ஏதாச்சும் உன்னோட லைஃப்பில் ஸ்ட்ரகிள் அனுபவிச்சுட்டு இருந்தா நீ என்கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. நான் மனசில் ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சு போச்சோன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ வந்து வேணும்னே அந்த பீனட் சூப் வந்து குடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு ட்ராமா போட்டதும், நீ இதை குடிக்க வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம மனசில் இப்போ கூட நம்மகிட்ட உண்மையை சொல்ல மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்ததுமே அவன் இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே எங்கள் பாட்டிக்கு வந்துட்டு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ லின்னை மீட் பண்ணி அவன் வந்து மிரட்டிட்டு இருக்கான். நீ தான் என்னோட சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன், ஸோ நீ எனக்கு காசு கொடு அப்படின்ற சொல்லிட்டு பாட்டி அந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டுறாங்க. ஸோ வந்துட்டு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சவங்க தள்ளி விட்டுறா. அவங்க அடிபட்டு போய் கீழே கிடக்காங்க. அந்த டயத்தில் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவள் கால் பண்ணி விட்டா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்த்தா பாட்டி வந்துட்டு இப்படி அடிபட்டு கிடக்கவுமே அங்கே வந்து நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்ததுமே நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொல்கிறா. பட் ஹீரோ நம்ப மாட்டான். நீ பேசாமல் எனக்கு டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருன்னு சொன்னதும், நான் எப்படி சைன் பண்ண கொடுக்க முடியும், என்னோட ஃப்ரெண்டோட லைஃப்பை காப்பாற்றணுமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே அசிஸ்டண்ட்டை நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னாலுமே அவர் கூட நம்ப மாட்டாரு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அழுதுட்டு அவள் பாட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோவுமே இந்த சைடில் அவன் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அவன் பாட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த லீன் இந்த சான்ஸை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவனோட ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்ஸை கலந்து கொடுத்து அவனை அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அவன் கூட ஒன்றா சேர்ந்திருக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க பிரதர் திரும்ப கால் பண்ணிட்டு, நீ இப்போ காசு கொடுக்கலன்னா இந்த உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுமே அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்து கூட்டிகிட்டு வரும்போது, இங்கே நில்லு நான் வந்துடுன்னு சொல்லிட்டு போங்களே இவ பாட்டு அந்த ரூம்குள்ளே போயிடுறா. 2 பேருமே சேர்ந்துட்டு அங்கே ஒன்றா ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிறகு இங்கே நம்ம லின்னோட அப்பாவுக்குமே டவுட் ஆகிட்டு அங்கே வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு அவருமே கண்டுபிடிச்சிடுறாரு. மார்னிங் நம்ம ஹீரோயின் நிலமையை பார்த்துட்டு வேமாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் இப்போ எங்கே என்னை விட்டுட்டு போயிட்டுருக்குன்னு சொன்னதும், ஏதோ தப்பாக நடந்துருச்சு அப்படின்ற சொல்லிட்டு போனதும், தப்பாக என்ன நடந்திருக்கு, நீ என்ன என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். சரி நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அங்கே லின்னும் அவனும் பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ ஒழுங்காக காசை கொடு, இல்லைன்னா நான் எல்லா உண்மையும் சொன்னேன்னா உன்கிட்ட எதுவுமே இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறா. அப்போ இதுக்கு எல்லாமே காரணம் வந்துட்டு லின் தானா, இந்த ஃபேமிலியோட பொண்ணு அவன்றப்ப அப்போ நான் யார், அதனால தான் என்கிட்ட எப்பயுமே இப்படிலாம் பிஹேவ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிருது. பிறகு பாட்டியை போய் அவர் நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது பாட்டியோட கையில் வந்துட்டு அந்த பட்டன் ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இது வந்துட்டு அவளோடதாச்சேன்னு சொல்லிட்டு அங்கே லின்னுக்கு வந்துட்டு கால் பண்ணி சொல்கிற மாதிரி ஐடியா பண்ணுறாங்க. பாட்டி வந்து கண்ணை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் உடனே எங்கள் பாட்டியை கொலை பண்ணுறதுக்காக வந்துடுறா. நீ உயிரோடு இருந்தேன்னா நான் மாட்டிக்கிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா கொலை பண்ணுறதுக்காக. அப்போ ஹீரோயின் லைட்டை ஆன் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும், இதான் இப்போ பண்ணதை நான் கண் கூட பார்த்துட்டேனே, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிட்டதும், நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்ட பொண்ணு நான் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, என்னோட பேர் ஜிஜி, நான் வந்து லாயர் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அங்கே நம்ம ஹீரோ, நீ எனக்கும் அவளுக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்றது உனக்கு எப்போ புரிய போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது, அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மீட் பண்ணி பார்க்க போனதுமே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாமே என்னோட பையனுக்காக தான் பண்ணேன், ஆனால் இப்போ உடம்பு முடியாமல் போனதும் அவன் என்னை திரும்ப கூட பார்க்க மாட்டான், நான் உனக்கு பண்ண பாவத்துக்கெலாம் என்னை மன்னிச்சிருமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வெளியே வரும்போது ஆல்ரெடி அவங்க அப்பா அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் தான் உன்னோட உண்மையான அப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவருமே வந்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் காமிச்சதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் பாட்டியை பார்க்க வர்றா. அங்கே நம்ம ஹீரோ, நீ தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொன்னதும், நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க, நான் வந்து நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு கிடையாதுன்னு அவ சொல்கிறா. நீங்கள் என்னோட
ஃப்ரெண்டை தான் வந்து லவ் பண்ணியிருக்கீங்க, அவளை தான் மேரேஜ் பண்ணவுமே ஆசைப்பட்டீங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ ஒரு ரெக்கார்டை காமிக்கிறான். பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான் பேசியிருக்கா. நீ வந்து என்னை மன்னிச்சிடு, இந்த ரெக்கார்டை காமிக்கும் போது நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு வந்து கேன்சர் இருந்திருக்கு போல, லாஸ்ட் ஸ்டேஜ். அந்த டயத்தில் தான் அவள் அப்ராடுக்கு போயிருக்கா. ஃப்ரெண்டு வந்து இறந்து போனதை இவளால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு யான் வந்து உன்னை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னதுமே உன்கிட்ட சொன்னா நீ எப்படினாலும் ஏற்றுக்க மாட்டா. அதனால தான் நாங்கள் வந்து 2 பேருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணோம் அப்படின்றத சொல்கிறா. நீ அவன் கூட சேர்ந்து நல்லபடியாக வாழணும், அதான் எனக்கு வேணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது. அவள் என்கிட்ட வந்துட்டு நல்லா இருவேன்னு சொல்லிட்டு தான் போனா அப்படின்றத சொன்னதும் அவளோட லாஸ்ட் ஸ்டேஜ் எப்படி வந்துட்டு அவளை காப்பாற்ற முடியும்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுதுட்டு, அப்படின்னா இது 2 பேருமே சேர்ந்து ஃபேக்காக பண்ண ட்ராமாவான்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் ஆமான்னு சொல்கிறான். ப்ளீஸ் நீ என்னை விட்டுட்டு போயிடாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனுமே ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.